ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ, அதாவது நான் வந்து முக்கியமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூல் வந்து அதாவது 3வது பரிசாக அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேங்களா, இது வந்து சென்னையிலே நடந்தக்கூடிய ஒரு வந்து நேற்று நடந்தக்கூடியது ஒரு விஷயந்தான். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஃபுல்லாக வீடியோ வந்து முடிய கட்டியுமே அந்த விஷயம் என்னென்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது முழுசாக வந்து சேரும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போகிறதுக்கு முன்னாடியே ஓகே நம்ம இந்த விஷயம் போடணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருமையான விஷயம், அந்த பெருமையான விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்பட்டு தான் ஓகே நம்ம வீடியோவை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து நாங்கள் வந்து படித்த ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எனக்கு வந்து குரூப்பில் வந்துச்சு. ஓகேங்களா, அந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. காலையிலேயே வந்தது, குரூப்பில் வந்ததுனால ரொம்ப ஹாப்பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்னு வந்து நம்ம இது ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, நான் வந்து 1வதுலேருந்து காலேஜ் வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் அந்த லெவலில் தான் நான் படிச்சிருக்கேன். நான் வந்து ப்ரைவேட்டில் அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம கவர்மெண்ட்லேயே நம்மளால் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கும் படிக்கலாம், நல்லாவே சொல்லித்தராங்க. இப்போ உள்ளவங்க பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ப்ரைவேட் அந்தமாரி தான். அதனால் கேட்காதீங்க, ஏன் உங்கள் பையனும் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துருக்கீங்க கவர்மெண்ட் சேர்க்கலையே அப்படின்னு. ஸோ நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சேர்க்கணுன்னா அது ரெகுலராக நம்ம கொண்டு போய் விடணும், கொண்டு வந்து அழைக்கணும், அந்தமாரி தூரமாக இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் பக்கமாகவும் நம்ம ஊருக்குள்ளேயும் நம்ம ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அனுப்பிச்சுருப்பேன். எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு வந்து பையனை வந்து பஸ் ஏறி அனுப்பிச்சுற மாதிரியான சூழ்நிலை தான். அதனால் ஓகே நம்ம சரி ஃபீஸ் காசு கட்டி நம்ம அனுப்பிச்சுடலான்ட்டு அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு தானாக ஸ்கூல் போகிற மாதிரி அப்படி இருந்தானா கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து அவனுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். பையனும் வந்து ஓகே நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சலுகை வந்து எதுலையுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய சலுகை வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. அதில் வந்து 1% தான் கிடைக்கும் வந்து, மீதி 9% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓகேங்களா, இப்போ வந்து என்னடா அந்த பெருமையை பற்றி பேசுகிறேன்னுட்டு வேறு ஏதோ பேசுகிறீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம ஸ்கூலில் பற்றியே நான் பேசுகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்கூலில் படித்த படிப்பு, நான் வந்து 1வதுலேருந்து 8வது வரைக்கும் நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், என்ன ஊர் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ மறுபடியும் வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கீங்களோ நான் மறுபடியும் சொல்லிடுறேங்க. நான் வந்து 1வதுலேருந்து 8வது வரைக்கும் எங்கள் ஊர்லேயே நான் படித்தேன். அதாவது எங்கள் அம்மா ஊர் என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் வட்டம். ஓகேங்களா, வடக்கு மாதவிங்கிற கிராமத்தில் தான் நான் வந்து பிறந்து வளர்ந்தது, படித்ததும் கூட. ஓகேங்களா, 1வதுலேருந்து 8வது வரைக்கும் நாங்கள் வந்து தான் படித்தேன். ஸோ அப்போ உள்ள சூழ்நிலையில பார்த்திங்கன்னா எல்லா டீச்சர்ஸுமே நல்லா சொல்லி கொடுக்குறதுலேருந்து எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் நம்மக்கிட்ட பழகிற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் தனியார் ஸ்கூலில் வந்து அந்தமாரி விதம்லாம் இருக்காது. நல்லா படின்ட்டு அந்த ஒரு டார்ச்சர்லேயே போவாங்க. எங்களுக்கு வந்து அந்தமாரி கிடையாது. ஸோ டீச்சர்ஸும் சரி மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா இருப்போம். ஈவினிங் டைமில் வந்து விளையாட்டுக்குனே பிடி ஹவர்னு விட்ருவாங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து நான் வந்து வடக்குமாதி கிராமத்தில் தான் ஸ்கூல் வந்து படித்தேன். நாங்கள் படிக்கும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1வதுலேருந்து 8வது வரைக்கும் தான் ஸ்கூலே இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூலை விட்டு வெளியே ஊருக்கு வந்ததை நாங்கள் படித்து முடிக்கிற சூழ்நிலை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஸ்கூல் விட்டு வெளியே வந்து ஒரு 8 வருஷம் மேலே, 8 வருஷத்துக்கு அப்புறமா தான் அது வந்து 10th வரைக்கும் ஆணுச்சு. ஓகேங்களா, 9th 10th வந்து கொண்டு வந்தலான்ட்டு ஸ்கூலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் 9th 10th கொண்டு வந்தாங்க. இருக்கக்கூடிய கிளாஸை வச்சு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கிளாஸ்லாம் ஓட்டினாங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வந்து பில்டிங்லாம் கட்டல, இருந்த ஸ்கூல்லையே 9th 10th வச்சு மேனேஜ் பண்ணி ஸ்கூல் கொஞ்சம் ஓட்டினாங்க. இப்போ தான் வந்து 12th வரைக்குமே ஸ்கூல் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் அந்த கட்டிடம் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ 12th வரைக்குமே எங்கள் ஊரில் வந்துச்சு. வடக்கு மாதையிலேருந்து 12th வரைக்குமே ஸ்கூல் வந்து கட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தினம் முன்னிட்டு
நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பேரே வந்து பத்திரிக்கையில் வர மாதிரி பெருமைப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ். ஓகேங்களா? டீச்சர்ஸ் நடத்தக்கூடிய பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவதாக நம்ம குழந்தைங்க நல்லா படித்து அதில் ஆர்வம் காட்டி என்னென்னமோ செஞ்சு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு மாதிரி பள்ளிக்கூடம் அந்த ஸ்கூலை பற்றியே வருது. பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் படித்த ஸ்கூலில் நான் படிக்கும்போது அந்தமாரி நியூஸில் வரல. இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னமோ செஞ்சு தராங்க. எல்லாமே ட்ராயிங்லாம் பார்த்திங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய பசங்களாம் பார்த்திங்கன்னா ட்ராயிங் செம்மையாக அழகாக வரைகிறாங்க. நிறைய போட்டிகள் நிறைய வின் பண்ணுறாங்க. அதுக்கு அவார்டு மாதிரி தராங்க. பிள்ளைங்கள வந்து நல்லா அந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஈர்ப்பை வந்து இழுக்கிறாங்க. அவங்கள ஒரு ப்ரைஸுன்னு கொடுத்தாவே குழந்தைங்கள வந்து நிறைய சேருவாங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வச்சு நிறைய பிள்ளைங்க வந்து சேர்றாங்க, நிறைய வின் பண்ணுறாங்க. அவங்க பத்திரிக்கையெல்லாம் கொண்டு வரதுனால நிறைய பிள்ளைங்க ஆர்வம் காட்டி நல்லா படிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த நியூஸ் தாங்க வந்திருக்கு. அது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வந்து படித்த ஸ்கூலில் இந்தமாரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்திலே 3வது ப்ரைஸாக அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்கூல் வந்து 3வது ப்ரைஸாக அவார்டு வாங்கியிருக்கு. கூடிய சீக்கிரமே இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸாக வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் படித்த ஸ்கூல் பத்திரிக்கையில் வருதுன்னா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து அந்த போஸ்டர் வந்து நான் போடுறேன், பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? எங்களுடைய பெருமையை வந்து சொல்லணும். நான் படித்த ஸ்கூல் நல்ல பெருமையாக இருக்குது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மேலும் நம்ம பிள்ளைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் எல்லாம் வந்துருச்சு. ப்ரைவேட் ஸ்கூலில் என்னென்ன செய்கிறாங்களோ அத்தனையும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்களாம் சேருங்க. அவங்களும் நல்லா படிப்பாங்க, நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் சேருங்கன்னு நினைக்கிறேன். நானும் நெக்ஸ்ட் இயர் என்னோடய பையனை சேர்க்குறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.